இந்த தொடருக்கு வைத்திருக்கக்கூடிய பெயர் என்னவென்றால் என்னது? அழகிய அழகிய முன்மாதிரி என்கிற அடிப்படையில் இந்த தொடரை நிகழ்த்தி வருகிறோம். உலக வாழ்க்கையில் எந்த மனிதனுக்கும் முடியாத ஒரு வேலையை அல்லாஹ்வுடைய தூதர் செய்தார். அதாவது சமுதாய புரட்சியை மேற்கொண்டார்கள். இந்த சமுதாய புரட்சியை மேற்கொள்வதற்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அல்லாஹ்வுடைய தூதருக்கு கொடுத்த காலவரை எவ்வளவு? எத்தனை காலத்துக்குள்ள இந்த புரட்சி அல்லாஹ்வுடைய தூதர் மேற்கொண்டாங்க? 23 வருடங்கள். 23 வருடங்கள்ல அல்லாஹ்வுடைய தூதர் அந்த புரட்சியை மேற்கொண்டார். அல்லாஹ்வுடைய தூதர் செய்த புரட்சி மாதிரி இதற்கு முன்னால சமுதாயத்தில் நடந்திருக்கான்னு கேட்டா நம்மளால பார்க்க முடியாது. இதற்கு பின்னாலும் இப்படி ஒரு புரட்சி நடக்குமா அப்படின்னு நினைச்சா யாருக்கும் செய்ய முடியாது. அப்படி அல்லாஹ்வுடைய தூதர் என்ன செய்தார்கள் தெரியுமா? உலகத்தில் ஜாஹிலியத்தின் உச்ச கட்டத்தில் இருந்தார்கள். ஜாஹிலியத்துன்னு சொன்ன என்னது? அறியாமை. அறியாமை என்று சொல்ற அது சாதாரணமா கிடையாது. மனிதனுக்கு எந்த விதமான பெரும்பாலும் கிடையாது. ஒரு கௌரவத்திற்காக, தன்னுடைய சொந்த கௌரவத்திற்காக தன்னுடைய பெண் பிள்ளையை கொலை செய்தார்கள். வட்டி என்கிற மிகப்பெரிய ஒரு பாவத்தில் மூழ்கி இருந்தார்கள். வட்டி என்பது பொருளாதாரமாக சேர்த்திருந்தார்கள். இதையெல்லாம் தாண்டி விபச்சாரத்திலே மூழ்கியிருந்தார்கள், மதுவிலை மூழ்கியிருந்தார்கள், சிலை வணக்கத்திலே மூழ்கியிருந்தார்கள். எப்படி இப்படியான மனிதர்களை அல்லாஹ்வுடைய தூதர் எப்படி மாற்றினார்கள்? இலகிய மனிதர்களாக மாற்றினார்கள். அல்லாஹ்வுடைய அதாவது ஜாஹிலியா காலத்தில் வாழ்ந்த குறைஷிகள் எப்படி என்றால் கொலை வெறி பிடித்தவர்கள், எதுக்கு எடுத்தாலுமே சண்டை பிடிப்பார்கள், கோத்திர வெறி கொண்டவர்கள். இப்படிப்பட்ட மனிதர்களை அல்லாஹ்வுடைய தூதர் எப்படி ஆக்கினாங்க? கடைசியில குர்ஆனிய வசனம் கேட்டு அழுதார்கள், அல்லாஹ்வுக்கு பயந்தார்கள், அல்லாஹ்வுடைய கட்டளைக்காக ஓடோடி வந்தார்கள். இப்படி இலகிய மனம் கொண்டவர்களாக அல்லாஹ்வுடைய தூதருக்கும் இஸ்லாத்துக்கும் முழுமையாக அடிபணிந்தவர்களாக மாறினார்கள். அப்படியா இல்லையா? இது அல்லாஹ்வுடைய தூதர் செய்த மனித சமுதாய புரட்சி. இந்த மாதிரி ஒரு புரட்சியை நம்ம எங்கேயும் பார்க்க முடியாது. அப்படிப்பட்ட புரட்சிக்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எவ்வளவு காலம் கொடுத்தான்? 2 தசாப்தம், கிட்டத்தட்ட 23 வருடங்கள். எண்ணித்துக்குரியவர்களே, இந்த மாதிரி இந்த 23 வருடங்களுக்கு பின்னால் அல்லாஹ்வுடைய இறை உதவி இல்லைன்னு வைங்க, என்ன நடந்திருக்கும்? சாதாரண ஒரு மனிதனால முன்னால் 2 தாக்கு பிடிக்க முடியுமா? அவ்வளவு கொலை வெறி பிடித்தவர்களாக இருக்கிறார்கள், மதுவிலே மூழ்கி இருக்கிறார்கள், விபச்சாரத்திலே மூழ்கி இருக்கிறார்கள். இப்படி மிக பிரம்மாண்ட அறியாமையில் இருக்கிற சமுதாயத்தை அல்லாஹ்வுடைய தூதர் எத்தனை வருடம்? 23 வருடங்கள்ல என்ன செய்தார்கள்? சீரமைத்தார்கள். அப்ப இந்த சமுதாய புரட்சி என்ன செய்யுது? இன்றைக்கு உலகத்துல எந்த ஒரு பெரிய தலைவராலும் செய்ய முடியாது. இதற்கு முன்னாலும் செய்ய முடியாத புரட்சி அல்லாஹ்வுடைய தூதர் செய்துவிட்டு போனார்கள். அதுல குறிப்பிட்ட ஒரு காலத்தை நம்ம பார்த்தோம். என்னது? மக்காவுடைய குறிப்பிட்ட வரலாறு வரைக்கும் பார்த்திருக்கோம். குறிப்பா என்னெல்லாம் பார்த்தோம்னு ஞாபகப்படுத்த முடியுமா? இவ்வளவு காலம் எது வரைக்கும் பார்த்திருக்கிறோம்? ஆளுக்கு ஒரு 2 1 சொன்னாலும் போதும். நம்ம நபித்துவத்துக்கு முன்னால நபித்துவம் கிடைச்சது பிரச்சாரம், அதாவது ரகசிய பிரச்சாரம். அங்கிருந்து அப்படியே ஓடதான் பிடிப்போம். இரகசிய பிரச்சாரம், அதுக்கு பின்னால பகிரங்க பிரச்சாரம், அதுக்கு பின்னால வாதியில முற்றுகையிடப்படுறாங்க, அதுக்கு பின்னால கவலையான வருடம் என்கிற 1 வருடம் வருகிறது, தாய்ஃப் போறாங்க, மிராஜ் போறாங்க. அதுக்கு பின்னால் நினைச்சிரு ஹிஜ்ரத்துக்கு முன்னால ஒரு பகுதி என்னன்னு கேட்டா, போன மாசம் பார்த்தோம். அதாவது மதீனா வாசிகளோடு அல்லாஹ்வுடைய தூதர் உடன்படிக்கை செய்யறாங்க. அதுல 2 உடன்படிக்கை செய்யறாங்க. ஒன்னு பைஅத்துல் அகபா ஊலா, முதலாவது உடன்படிக்கை. 2வது அகபா அத்தானியா, 2வது உடன்படிக்கை என்று 2 உடன்படிக்கைக்கு பின்னால் அல்லாஹ்வுடைய தூதர் ஹிஜ்ரத் செய்யறாங்க. இந்த 2வது உடன்படிக்கையில அல்லாஹ்வுடைய தூதர் கிட்டத்தட்ட 72 ஆண்கள் 2 பெண்கள் என்று சில ஒரு குறிப்பிட்ட தொகையான மக்களோடு என்ன செய்யறாங்க? அதாவது நுபுவத்துடைய 12வது வருடத்துல அல்லது 13வது வருடத்துல இந்த இந்த அகபா உடன்படிக்கையை அல்லாஹ்வுடைய தூதர் மேற்கொள்றாங்க. இந்த உடன்படிக்கையில மிக பிரதான அம்சங்கள்லாம் என்னன்னு கேட்டா, அல்லாஹ்வுக்கு இணை வைக்க மாட்டோம். அல்லாஹ்வுடைய தூதர் எங்களை நம்பி வரலாம். அல்லாஹ்வுடைய தூதர் நம்பி வருகிற பொழுது அல்லாஹ்வுடைய தூதரை எங்களுடைய உயிரை போன்ற செய்வோம், பாதுகாப்பு கொடுப்போம். இப்படி பல வகையான உடன்படிக்கைக்கு பின்னால் அல்லாஹ்வுடைய தூதர் என்ன செய்யறாங்கன்னு கேட்டா, ஹிஜ்ரத்துடைய ஹிஜ்ரத்தை மேற்கொள்கிறார்கள். இப்போ அல்லாஹ்வுடைய தூதர் 13 வருடங்கள் என்ன செய்யறாங்க? மக்கால இருக்கிறாங்க. இப்போ ஹிஜ்ரத் இந்த மாதிரி இந்த அகபா உடன்படிக்கை நடந்து
3 மாதங்கள், அதாவது ஹஜ்ஜுடைய மாதத்துல நடக்கும். அப்ப 14வது வருடத்துல ஜனவரி முஹர்ரமுடைய மாதத்துல சஹாபாக்கள் என்ன செய்யறாங்க, ஹிஜ்ரத்துடைய பயணத்தை ஆரம்பிக்கிறாங்க. சஹாபாக்கள் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக ஹிஜ்ரத் என்பது கண்ணியத்துக்குரியவர்களே தன்னுடைய சொந்த இடத்தை விட்டு போறது, தன்னுடைய ஊரை விட்டு போறது. அப்படி போற நேரம் தன்னுடைய குடும்பம் சில நேரம் வரமாட்டார்கள், சில நேரம் தன்னுடைய சொத்துக்கள் எல்லாம் இழந்து விட்டு போக வேண்டிய சூழல் இருக்கும். அதே நேரத்துல இங்க மக்காவிலிருந்து மதீனா வருகின்றோம் என்று சொன்னால் நீ சாதாரணமான பயணம் கிடையாது, மிக பயங்கரமான பாதைகளை தாண்டி வர வேண்டி இருக்கிறது. அப்போ இப்படியான சந்தர்ப்பங்கள்ல நம்ம மதீனா வார நேரம் எவ்வாறான பாதிப்புகள் இருக்கும் என்று கூட தெரியாத சூழல்ல சஹாபாக்கள் என்ன செய்யறாங்க, இதெல்லாம் அல்லாஹ்வுடைய தூதருடைய பேச்சை கேட்டு இந்த மார்க்கத்தை நிலைநாட்ட வேண்டும் என்பதற்காக என்ன செய்யறாங்க, ஹிஜ்ரத்துக்கு தயாராகிறாங்க, ஹிஜ்ரத் மேற்கொள்கிறார்கள். இதுல இந்த மாதிரி தகவலை கேள்விப்பட்ட நேரம் குறைசிகள்லாம் என்ன செய்யறாங்க, காஃபிர்கள் என்ன செய்யறாங்க கேட்டா தடுக்கிறாங்க. என்னது, இந்த மாதிரி ஹிஜ்ரத் நடக்குமாக இருந்தால் முகமது அல்லாஹ்வுடைய தூதர் என்ன செய்யறாங்க, அங்க ஒரு இடத்துல வைத்து ஒரு பலமான சமுதாயத்தை உருவாக்கி இஸ்லாத்தை பலப்படுத்தி அதற்கு பின்னால நம்ம எதிர்த்து விடுவார் என்கிற அந்த தன்மை, அந்த சிந்தனை இந்த காஃபிர்களுக்கு மத்தியிலே பறந்து இருக்கிறது. அப்போ இது மாதிரி சூழல்ல சில சஹாபாக்கள் என்ன செய்யறாங்க, ஹிஜ்ரத்துக்காக மேற்கொள்றாங்க. அதுல அபூ சலமா ரலியல்லாஹு அன்ஹு, வேறு யாருன்னு கேட்டா உம்மு சலமா அவருடைய கணவர், இவருக்கு ஒரு பிள்ளை இருக்கிறது. இந்த சந்தர்ப்பத்துல இவர் ஹிஜ்ரத் பயணுவதற்காக ரெடி ஆகிட்டாரு. அப்ப தன்னுடைய மனைவி என்ன செய்யறாரு, ஹிஜ்ரத் வாங்க என்று அழைக்கிறாரு. அந்த 2 பேருக்குமே ஒரு சிறுவர் குழந்தை இருக்கிறாரு. இந்த சந்தர்ப்பத்துல அந்த மனைவியுடைய குடும்பத்தார் என்ன சொல்றாங்க தெரியுமா, நாங்கள் உங்களுக்கான திருமணம் முடித்து தந்திருக்கிறது, நீங்க நினைச்ச மாதிரி கூட்டி போறது கிடையாது, நீங்க இந்த பெண்ணை விட்டு விட்டு செல்லுங்கள் என்று. சத்தம் உங்களுக்கு டிஸ்டர்ப் பண்ணுறது இல்லையா? அதாவது அப்ப அந்த பெண்ணை என்ன செய்தார்கள், இந்த மாதிரி தடுத்து விடுகிறார்கள். நீங்கள் என்ன செய்யக்கூடாது, அங்கு செல்லக்கூடாது, வேண்டுமாக இருந்தால் அபூ சலமா அவர் ரலியல்லாஹு அன்ஹு அவர் மட்டும் செல்லட்டும் என்று என்ன செய்து விட்டார்கள், தடுத்து விட்டார்கள். இந்த சந்தர்ப்பத்துல அவர் தனியாக என்ன செய்கிறார், மதீனாவுக்கு வருகிறார். தனியே வந்தது மட்டும் கிடையாது, அந்த பெண் இருக்கிறார் பாருங்க, கவலையோடு துன்பத்தோடு மழுந்து கொண்டிருக்கிறார். பல 1 வருடங்களுக்கு பின்னால் சில குடும்பத்தார் மனம் விலகி என்ன செய்யறாங்க, நீங்களும் உங்களோட கணவரோடு சேர்ந்து கொள்ளுங்கள் என்று மதீனாவுக்கு அனுப்பி வைக்கிறார்கள். இணைத்துக்குரியவர்களே, இது மாத்திரம் கிடையாது, சுஹைப் ரூமி ரலியல்லாஹு அன்ஹு இவர் யாருன்னு கேட்டா ஏழையாக இருக்கிறார். ஆரம்பத்துல மக்கால வாழ்ற நேரம் ஏழையாக இருந்த ஒரு மனிதர். இப்ப ஹிஜ்ரத் போற இந்த சூழல்ல, அதாவது சுஹைப் ரூமி ரலியல்லாஹு அன்ஹு பொறுத்த மட்டும் இந்த இரகசிய தர்வான்னு சொல்லக்கூடிய அருக்கம் அபிலர்க்கம் அந்த மாதிரி ஒரு இல்லமேச்சிர அந்த இடத்தில் வைத்து இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட ஒரு மனிதர். அந்த மனிதர் என்ன செய்யறாரு கேட்டா ஹிஜ்ரத் பயிலுவதற்காக தயாராக இருக்கிறார். அந்த நேரத்துல ஒரு கூட்டம் வந்து அவங்க என்ன செய்யறாங்க, அவர்களை நிறுத்தி விட்டு, நீங்க ஏழையாக இருந்தீர்கள், ஒன்றுமில்லாதவராக இருந்தீர்கள், இப்ப சம்பாதித்தீங்க, இப்போ செல்வந்தராக நீங்க மாறிய பின்னால் என்ன செய்யறீங்க, இந்த சொத்தை எல்லாம் எடுத்துட்டு வேற ஊருக்கு போக பாக்குறீங்களான்னு கேட்கிறாங்க. என்னது, அப்ப அவர் என்ன சொல்றாருன்னா, நான் வந்து என்னுடைய சொத்துக்கள் எல்லாம் உங்களுக்கு தந்து விடுகின்றேன், என்னை ஹிஜ்ரத் செய்வதற்கு விடுவீர்களா அப்படின்னு கேட்டு அப்படி சொத்துக்கள் எல்லாம் கொடுத்துட்டு ஹிஜ்ரத் வராரு. அப்போ அல்லாஹ்வுடைய தூதர்ட்ட இந்த தகவல் வருகிறது, என்ன தெரியுமா, இந்த மாதிரி ஒரு மனிதர் இருக்கிறாரு. இப்போ சுஹைப் ரூமி ரலியல்லாஹு அன்ஹு இந்த மாதிரி சொத்துக்கள் எல்லாம் கொடுத்து விட்டு ஒன்றும் இல்லாமல் இந்த மாதிரி மதீனாக்கு போறாரு அப்படின்ற தகவல் கிடைச்ச உடனே அல்லாஹ்வுடைய தூதர் என்ன சொன்னாங்க தெரியுமா, இவர் வந்து அல்லாஹ்வுடனான வர்த்தகம் இருக்கிறதே, அந்த வர்த்தகத்தில் வென்று விட்டாரு. அல்லாஹ்வுடைய, அதாவது உலகத்துல மனுஷன் பார்க்கிற நேரம் என்னது, இவரு ஏழையா போறார், ஒன்றும் இல்லாம போறாரே அப்படின்னு நினைப்போம். ஆனா அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, இவர் வந்து அல்லாஹ்வுடனான வர்த்தகத்தில் வென்று விட்டார், மறுமையில் அதற்கான கூலி அல்லாஹ் தருகிறார் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லிக் கொடுக்கிற செய்தியை பார்க்கிறோம். அதே இடத்துல கண்ணியத்துக்குரியவர்களே, உமர் ரலியல்லாஹு அன்ஹு எல்லோருக்குமே தெரியும், எவ்வளவு ஒரு வீரத்தோடு இருந்த மனிதர். அப்படியான மனிதர் எல்லாருமே ரகசியமாக பயத்தோட போற நேரம் அவர் சமுதாயத்துக்கு முன்னால வந்து அறிவித்தல் கொடுக்கிறாரு. என்ன தெரியுமா, யாராவது, அதாவது நான் வந்து இந்த நேரத்தில் ஹிஜ்ரத் செய்ய போகிறேன், மதீனாக்கு போறேன், உங்கள யாராவது உங்களுடைய தந்தையை கவலைக்குரிய மனிதனாக ஆக்க வேணும்னு நினைச்சா, அல்லது உங்களுடைய பிள்ளைகளை அனாதையாக்க நினைச்சா, உங்களுடைய மனைவியை
நீங்கள் விதவியாக நினைச்சா அவர் என்ன சொல்றாரு, இந்த மாதிரி சொல்லிட்டு இந்த மாதிரி வார்த்தை சொல்றாரு, இப்படி எல்லாம் நீங்க யாராவது விரும்பினா நான் ஹிஜ்ரத் போறேன், என்னை பின்பற்றுங்க, 7 மண்டபம் தடுத்து பாருங்க, அந்த மாதிரி சொல்லிட்டு பகிரங்க அழைப்போடு போகிறார். பின்னது யாரும் போகவில்லை. அப்ப தைரியத்தோடு வீரியத்தோடு எல்லோருமே மறைந்து பயத்தோடு போற நேரம் உமர்ந்து செய்யறாங்க. தைரியத்தோடு வீரியத்தோடு அல்லாஹ் அந்த மக்களுக்கு முன்னால சமுதாயத்துக்கு முன்னால அறிவித்து விட்டு இந்த மாதிரி ஹிஜ்ரத் பண்ற செய்திகளை பார்க்கிறோம். கண்ணியத்துக்குரியவர்களே, அப்ப இப்படி குறைஷிகள் என்ன செய்யறாங்கன்னு கேட்டா, ஹிஜ்ரத் மூலமாக அவர்களுக்கு பாதிப்பு இருக்கிறதை புரிந்து கொண்டார்கள். அந்த புரிதலுக்கு பின்னால அவங்களுக்கு ஒரு இந்த மாதிரி ஆலோசனை பண்ணக்கூடிய ஒரு இடம் இருக்கிறது. அதுக்கு என்ன சொல்றேன்னு கேட்டா தாருன் நதுவா. என்னது? தாருன் நதுவா. இப்போ குறைஷி என்று சொல்ற நேரம் ஒரு சமுதாயம் தான். ஆனா அந்த குறைஷி அவங்களுக்குள்ளேயே நிறைய கபீலாக்கள் இருந்துச்சு. அந்த கபீலாக்கள் அந்த கோத்திரங்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து தாருன் நதுவால் என்ன செய்யறாங்க, இந்த மாதிரி முகமது அல்லாஹுடைய தூதர் ஹிஜ்ரத் பண்ண போகிறார், அல்லாஹுடைய தூதர் இருந்தவர்கள் ஹிஜ்ரத் பண்ண போகிறார்கள், இதற்கு ஏதாவது ஒரு முடிவுக்கு வர வேண்டும் என்று அவர்கள் அந்த வீட்டிலே ஒன்று சேர்கிறார்கள். எல்லாருமே ஒன்று சேர்ந்து என்ன செய்யறாங்கன்னு கேட்டா, இந்த மாதிரி ஒன்று சேர்ற நேரம் ஒரு பெரிய தோற்றத்தை கொண்ட ஒரு மனிதர் உள்ளுக்கு வராரு. அந்த மனிதர் யாருக்குமே அறிமுகம் இல்லாத மனிதர். அப்போ மக்கள் கேட்கிறாங்க யாருன்னு. அவர் சொல்றாரு, நான் நஜித்தை சேர்ந்த நஜித் என்கிற அந்த கிராமத்தை சேர்ந்த ஒரு மனிதர். அவர் யாருன்னு கேட்டா, மனிதர் தோற்றத்துல ஷைத்தான் வர, மனிதர் தோற்றத்தில் ஷைத்தான் அவர்களிடத்தை வருகிறார். வந்து என்ன சொல்றான்னு கேட்டா, வந்து அந்த பசூரா சபையில ஆலோசனை சபையில அப்படி உட்கார்ந்து இருக்கிறான். இப்போ எல்லாருமே இப்ப இந்த திட்டத்துக்கு என்ன செய்யலாம் என்ற ஒரு ஐடியா சொல்றாங்க, இந்த மாதிரி செய்யலாம். இப்ப அபுல் அஸ்வத் என்கிற ஒரு மனிதர் இருக்கிறார் அந்த சபையில. அவர் என்ன சொல்றாரு என்றால், சரி அல்லாஹ்வுடைய தூதர் முகமது பல்போக்குரியவர் நினைக்கிறோம், அப்படியா? அப்படித்தானே? அவர் போனா போயிட்டு போட்டேன்னா, அவர் ஊரோட்டு போறாரு, போனா நமக்கு என்ன போட்டுமேன்னு சொல்றாரு. ஷைத்தான் உடனே பாங்கி வந்து என்ன சொல்றான்டா, இல்ல இந்த கருத்துக்கு நான் உடன்பாடு இல்ல. ஏனென்றா நீங்க அவரோட பாட்டுல போக விட்டால் அவர் இஸ்லாத்தை பலப்படுத்தி பின்னால் மக்கள் எல்லாம் ஒன்று சேர்த்து பின்னால் திரும்ப என்ன செய்வாரு, உங்களை சந்திக்க வருவார், உங்களை அழித்து விடுவார். அப்போ இன்னொருத்தர் சொல்றாரு என்னென்றால், சரி மக்காலா அன்றைய காலத்துல இந்த மாதிரி குழப்பம் செய்யக்கூடியவர்கள், சமூக துரோகம் செய்யவர்கள், அன்றைக்கு ஜாகிலியத்துல இருந்தது முழுக்கவே சமூக துரோகம் தான், மனித உரிமை மீறல்கள் தான். ஆனா அவங்க எதை சமூக துரோகமா பார்க்கிறார்களோ அப்படி யாராவது செய்தா அவங்களுக்கு தண்டனையாக என்ன செய்வார்கள் தெரியுமா? ஒரு வீட்டுல மரணிக்கிற வரைக்கும் அடைத்து போடுவார்கள். இப்படி இதுக்கு முன்னால பல மனிதர்கள் அடைத்து வைத்திருக்கிறார்கள். அப்ப அதுல ஒருத்தர் சொல்றாரு, சரி இந்த மனிதர் அல்லாஹ்வுடைய தூதர் என்ன செய்கிறோம், இந்த மாதிரி வீட்டுல வச்சு அடைச்சு போட்டுருவோம், அவர் மரணிக்கிற வரைக்கும் அடைச்சு போடுவோம். அப்ப ஷைத்தான் இப்லீஸ் என்ன சென்றான்டா, அதுக்கும் உடன்படவில்லை. என்னது? இதற்கும் நான் உடன்படவில்லை. இப்போ இந்த சமுதாயத்துடைய ஃபிரௌன் ஹாதி ஹும்மான்னு சொல்லக்கூடிய யாரு, அபூஜஹல், அவர் ஒரு கருத்து வைக்கிறார். என்ன கருத்து என்றால், இந்த மாதிரி கருத்தெல்லாம் சரி வராது, நான் ஒரு கருத்து சொல்றேன். அது எப்படி கருத்து என்றால், இப்ப 11 அந்த குறைஷிகள் கேட்டா 11 கோத்திரங்கள் ஒன்று சேர்ந்துதான் குறைஷிகளா அன்றைக்கு இருந்தார்கள். அப்போ இந்த மாதிரி ஒவ்வொரு கோத்திரத்திலும் இருந்து பலமான இளைஞனை அழைத்து அவரிடத்திலே வாளை கொடுத்து என்ன செய்வோம், இந்த மாதிரி முகம்மதை அல்லாஹ்வுடைய தூதரை கொல்லுவதற்காக அனுப்பிடுவோம் என்று என்ன செய்யறாங்க, அவங்க வந்து ஒரு பிளேன் போடுறாங்க. அப்போ உடனே ஷைத்தான் என்ன சொல்றான்னு கேட்டா, ரைட் இந்த பிளேன் ஓகே, இந்த கொலை செய்யக்கூடிய பிளேன் இந்த ஐடியா இருக்கிறது, இது ஓகே. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தன்னுடைய திருமறையிலே சொல்லி காட்டுகிற பொழுது, வைது யம்குரு பிக்கல்லதீன கஃபரு யுஸப்பிதுக அவ் யக்துலுக அவ் யுஃப்ரிஜுக, அதாவது இந்த காஃபிர்கள் என்ன செய்தார்கள் தெரியுமா, உங்களை சிறைபிடிப்பதற்காக அல்லது உங்களை கொலை செய்வதற்காக அல்லது உங்களை இந்த ஊரில் விட்டு விரட்டுவதற்காக என்ன செய்தாங்க, பிளேன் போட்டாங்க, திட்டம் தீட்டினார்கள். ஆனா இதே நேரத்துல அல்லாஹும் என்ன செய்தான், திட்டம் போட்டான். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் வல்லாஹு கைருல் மாக்கிரீன், திட்டம் போடுறதுல பிளேன் போடுறதுல யார் சிறப்புக்குரியவன், அல்லாஹ் சிறப்புக்குரியவனாக இருக்கிறது என்று அல்லாஹு தாலா இந்த வசனத்தை இறக்கி வைக்கிறார். கண்ணியத்துக்குரியவர்களே, இவர்களுக்கு தெரியவில்லை அல்லாஹ்வுடைய தூதர் யாருடைய பாதுகாப்பு கீழாக இருக்கிறார்கள், அல்லாஹ்வுடைய பாதுகாப்பு, உலகத்தில் எதை வேண்டுமானாலும் செய்யக்கூடியவர் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன், அப்படிப்பட்ட அதிபயங்கரமான பாதுகாப்பு கீழால் இருக்கிறார்கள் என்பதை அவர்கள் புரிந்து கொள்ளாமல்
இப்படி திட்டம் போடுகிறார்கள். கண்ணியத்துக்குரியவர்களே, இப்போ அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த மாதிரி பிளேன் யாருக்கு தெரியாது? பிளேன் போட்ட உடனே அவங்க மக்கள் எல்லாம் என்ன செய்யறாங்கடா, இந்த இந்த ஐடியாவை அவங்களோட காட்டிக் கொள்ளாம அவங்களுக்குள்ளேயே வச்சுக்கிட்டு சாதாரண நாட்களை போட்டு கழித்துக் கொள்கிறார்கள். ஆனா அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் மூலமாக அந்த ஐடியாவை இந்த மாதிரி உங்களை கொலை செய்ய போகிறார்கள். அப்போ இப்ப என்னென்றால் மக்கள் எல்லாம் ஹிஜ்ரத்துக்காக பயணம் மேற்கொண்டிருக்கிறார்கள். ஆனா அல்லாஹ்வுடைய தூதர் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறார். எதுக்கு வெயிட் பண்ணாங்க? எதுக்கு காத்திருந்தார்கள்? அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நமக்கு அனுமதி தருவார், அறிவித்தல் வரும். யார்? அல்லாஹ்வுடைய தூதர். அவரை விரும்பினே செய்ய முடியாது. எது செய்தாலுமே அல்லாஹ்வுடைய கட்டளை, அல்லாஹ்வுடைய வஹி மூலமாக தான். அவர் செய்வது முழுமையாகவே, அவருடைய பேச்சு முழுமையாகவே வஹியை சார்ந்தா இருந்தது. அப்ப அல்லாஹ்வுடைய தூதர் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அப்ப இந்த வஹி, இப்ப இந்த அனுமதி எப்ப கிடைக்குது? இந்த சந்தர்ப்பத்துல கிடைக்குது. அப்போ அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த செய்தியை அல்லாஹ்வுடைய தூதர் இப்ப பிளேன் போடுறாங்க. என்ன பிளேன்டா, இப்ப அல்லாஹ்வுடைய தூதருக்கு என்ன தெரிஞ்சிட்டு என்னது கொலை செய்ய போகின்ற அந்த விடயம் என்ன செஞ்சுட்டு அல்லாஹ்வுடைய தூதருக்கு தெரியாது. இப்போ அல்லாஹ்வுடைய தூதர் பிளேன் போடுறாங்க. என்னது? பஹருடைய நேரம். பஹருடைய நேரத்துல அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு சந்திக்க வராங்க. பஹருடைய நேரம் என்றது அல்லாஹ்வுடைய தூதர் சந்திக்க போகாத நேரம். ஏன் தெரியுமா? அல்லாஹ்வுடைய தூதரே சொல்லி இருக்கிறாங்க, இஸ்லாம சொல்லி இருக்கிறது 3 நேரத்துல என்ன செய்யக்கூடாது, நீங்க அனுமதி இல்லாம போக கூடாது. அது பிள்ளை தன்னுடைய வாப்பட வீட்டுக்கு, தன்னுடைய தந்தையுடைய வீட்டுக்கு போறதா இருக்கலாம். அப்போ மிக அரிது அல்லாஹ்வுடைய தூதர் இந்த லுஹருடைய நேரத்துல வாரதாக இருந்தால் மிக முக்கியமான தேவையை தவிர்த்து வர மாட்டார்கள். அப்ப உடனே அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹுக்கு என்ன விளங்கிட்டா, அல்லாஹ்வுடைய தூதர் என்னது முக்கியமான ஒரு தேவைக்காக வாராரு என்று விளங்கிட்டு, அப்ப அல்லாஹ்வுடைய தூதர் இந்த மாதிரி விஷயத்தை பேசிக் கொள்கிறார். என்னது? இந்த மாதிரி நமக்கு இந்த தகவல் வந்திருக்கிறது, வகை வந்திருக்கிறது, நான் காத்திருந்தேன் இந்த அல்லாஹ்வுடைய அனுமதிக்காக. அப்போ அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க, அவர் யாரு? அல்லாஹ்வுடைய தூதரோடு மிக நெருக்கமான ஒரு அன்பை, நட்பை, தோழமை கொண்டவர். அப்ப உடனே கேட்கிறாரு, மா சாஹிபுக்க யா ரசூலுல்லாஹ், ஒரு தோழன் நிலைமை என்ன? அவரை விட்டுட்டு போறீங்களா, அவர் விட போறீங்களா, அல்லது அவரை சேர்த்துக் கொள்ள போறீங்களான்னு கேட்ட உடனே அல்லாஹ்வுடைய தூதர் அவர் சொல்றாரு, அவரோட சேர்த்துதான் போறேன். பாருங்க, ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா இருக்கிறாங்க, அவர் இந்த செய்தியை கேட்ட உடனே அழுதாரு. எந்த அளவுக்கு அழுதாருன்னா, அந்த சந்தோஷத்தின் மூலமாக மிக கடுமையாக அழுதார். ஏன் தெரியுமா? அல்லாஹ்வுடைய தூதரோட நான் ஹிஜ்ரத் போறேன். சஹாபாக்கள்லாம் தனித்தனியே போறாங்க, உம்ரா தனியே போறாங்க. இந்த மாதிரி சில மக்கள், சில சஹாபாக்களுக்கு போக முடியாம இருக்கிறது. அப்போ அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு சந்தோஷத்துல அழுகுறாங்க, நான் என்னது அல்லாஹ்வுடைய தூதரோடு போக போறேன் என்று. கண்ணியத்துக்குரியவர்களே, இப்போ அந்த லுஹருடைய நேரத்துல எல்லாத்தையும் பேசிட்டு வீட்டுக்கு போறாங்க. இப்போ இந்த நேரத்துல என்ன செய்வாங்கன்னு கேட்டா, மகரிபுக்கு பின்னால இப்போ அல்லாஹ்வுடைய தூதர்கிட்ட ஒரு வழக்கமான பண்பு என்னென்றால், அல்லாஹ்வுடைய தூதர் அதாவது இஷா தொழுகைக்கு தொடர்ந்து நேரத்தோட முன்னிரவுல தூங்கிடுவாங்க, நேரத்தோட தூங்கிடுவாங்க. எப்போ எழுப்புவாங்க என்றால், அதாவது நடுங்கி சீண்டு அந்த மாதிரி ஃபஜ்ருக்கு முன்னால் எழுந்து இரவு வணக்கத்துக்காக செல்வார். இந்த சந்தர்ப்பத்தை என்ன செய்தார்கள்? இப்ப 11 பேரும் அல்லாஹ்வுடைய தூதர் வீட்டை சூழ்ந்து கொண்டார்கள். இப்போ இந்த சந்தர்ப்பத்துல அப்ப அல்லாஹ்வுடைய தூதர் வெளியே வருவாங்கன்னு காத்துட்டு இருக்கிறாங்க. 11 பேரும் இளைஞர்கள். இப்போ இங்க அபூஜஹல், அந்த மாதிரி உத்பா, ஷைபா, இவர்கள் எல்லாம் பேசிக் கொள்கிறார்கள், இவரை நாங்கள் அழிக்கப் போகிறோம், இவர் நம்மளை நரகவாதி என்று சொன்னார், இப்ப யாருக்கு நரகம், அந்த மாதிரி என்ன செய்தார்கள்? நக்கல் பண்ணி, நையாண்டி பண்ணி அல்லாஹ்வுடைய தூதரை கேள்விப்படி கொண்டிருக்கிறார்கள். அப்போ அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அலி ரலியல்லாஹு அன்ஹு கூப்பிடுறாங்க. அலி இப்னு அபீ தாலிப் ரலியல்லாஹு அன்ஹு கூப்பிட்டு அழைத்து சொல்றாங்க, நான் உறங்கக்கூடிய அந்த இடம் இருக்கிறதே, அந்த இடத்துல நீங்க உறங்கிக்கோங்க. அல்லாஹ்வுடைய தூதருக்கு தனியான ஒரு யமன் நாட்டை சேர்ந்த அந்த மாதிரி ஒரு பத்தானி, ஒரு பெட்ஷீட் இருந்துச்சு, ஒரு போர்வை. அப்ப அதை சொன்னாங்கன்னா அதாலே போர்த்திக் கொள்ளுங்கள் என்று சொல்லிட்டு, அந்த மாதிரி ஒரு தகவலை அபூ தாலிப் சொல்லிட்டு, அலி ரலியல்லாஹு அன்ஹு சொல்லிட்டு அவர் என்ன சொல்றாரு? பிரார்த்தனை பண்றாரு, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் உங்களுக்கு எந்த தீங்கையும் நாட மாட்டார். அப்ப அலி ரலியல்லாஹு அன்ஹு என்ன செய்றாங்க? அந்த இடத்துல உட்கார்றாங்க. இந்த நேரத்துல கண்ணியத்துக்குரியவர்களே, அல்லாஹ்வுடைய தூதர் வெளியே வராங்க. வெளியே வார நேரம் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சூரத்துல் யாசீனுடைய 9வது வசனத்தை இறக்கின்றான். வஜஅல்னா மின் பைனி ஐதிஹிம் சத்தா, அதாவது அவங்களுக்கு முன்னால ஒரு தூணை நாங்கள் ஆக்கினோம்.
ஒமின் ஹல்ஃபிஹிம் சத்தா, அவங்களுக்கு பின்னாலையும் அப்படி ஆக்கினோம். ஃபஅக்ஷைனாஹும் ஃபஹும் லா யுப்சிரூன், அவங்க பார்க்க முடியாத அளவுக்கு நாங்க ஆக்கினோம். அல்லாஹ்வுடைய தூதர் வரலாற்றுல நம்ம என்ன பார்க்கிறோம்டா, அல்லாஹ்வுடைய தூதர் இந்த வசனத்தை ஓதிட்டே போனாங்க. என்னது ஓதிட்டு போற நேரம் ஒரு புடி மண்ணை எடுத்து அவருடைய தலையிலே தூவி விட்டார்கள். இது கேட்கறதுக்கு ஒரு மாதிரி இருக்கும். ஆனால் இது யார் செய்தது? அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் செய்து காட்டினார். அல்லாஹ் யாரு? எதை வேண்டுமானாலும் செய்யக்கூடியவன். நபிமார்களுடைய வாழ்க்கையில ஒவ்வொரு நபிமார்களையும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எப்படி பாதுகாத்தான் யோசித்து பாருங்க. ஒவ்வொரு நபிமார்களுடைய வரலாறு படிக்கிற நேரம் நம்ம யோசித்து பார்க்க முடியாது. நெருப்பில இருந்து யாராவது பாதுகாக்க முடியுமா? பாதுகாக்க முடியாது. ஆனா அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பாதுகாத்தான். இப்படி எல்லா நபிமார்களுடைய வரலாற்றிலுமே அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் செய்திருக்கிறான், ஒரு அற்புதத்தை வைத்திருக்கிறான். அப்போ அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இந்த வசனத்தை ஓதியபடியே என்ன செய்றாங்க, அந்த மக்களை அந்த 11 பேரு குறைஷி எல்லாம் தாண்டி போறாங்க. உடனே எங்க போறாங்கன்னா, இப்போ இன்னும் ஒரு தகவல் என்னென்றால், இப்போ இந்த வசனத்தை ஓதிட்டு இப்ப நமக்கு போக முடியாத ஒரு இடம் இருக்கிறது, அப்படி போகலாமான்னு ஒரு கேள்வியும் இருக்குது. ஆனா ரசூலுல்லாஹ் அல்லாஹ்வுடைய தூதர் இந்த வசனத்தை ஓதிட்டு அந்த குறைஷிகள கண்ணில் படாம போனன்றதுனால சில பேர் இந்த வசனத்தை வஜஅல்னா மின் பைனி ஐதிஹிம் ஸத்தா வ மின் கல்ஃபிஹிம் ஸத்தான்ற வசனத்தை பாடமாக்கி என்ன செய்கிறது, இப்ப கஷ்டம் இந்த மாதிரி செக்யூரிட்டி இருக்கிறாரு போக முடியாதுன்றக்குள்ள இந்த வசனத்தை ஓதிட்டு போ அப்படின்னு எனக்கு என்ன, அதாவது ஒரு வழக்காக சொல்லணும் என்றால், ஜாமியாக்கு நம்மளை எதிர ஒருத்தர் போவார். அவர் கேட்கிறாரு இந்த மாதிரி வசனத்தை ஓதிட்டு அவர் போனாராம், அவரு அமுசலாம் செக்யூரிட்டி பார்க்க இல்லையா, சரியா? அதனால அப்படின்னு ஒரு தகவல் வைக்கிறானால் இது யாருக்குரியது? நபிக்குரியது. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அல்லாஹ்வுடைய தூதரை கொடுத்த ஒரு செய்தி. ரைட். அப்போ உடனே அல்லாஹ்வுடைய தூதர் எங்க போறாங்க என்றால், இந்த மாதிரி சூழல்ல அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு வீட்டுக்கு போறாங்க. அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு செய்தாங்க, முன்னாயத்தோடு ஏற்பாடோடு அல்லாஹ்வுடைய தூதரை சந்திக்க, அல்லாஹ்வுடைய தூதரோட தோழமையோடு போக போகிறோம் என்கிற ஒரு சந்தோஷத்தோடும் தயாராக இருக்கிறார். அப்ப இந்த ஏதாவது இஷாக்கு பின்னால, அதாவது நடுநிசை அந்த மாதிரி நேரத்தில் என்ன செய்யறது, இந்த மாதிரி ஒரு சந்தர்ப்பம் நடக்குது. இணையத்துக்குரியவர்களே, அல்லாஹ்வுடைய தூதருடைய இந்த வழி பிரகாரம் இப்போ குறைஷிகளுக்கு தெரிய வருது என்னென்றால், ஒருத்தர் சொல்றாரு, இங்க யார் பார்த்து கொண்டு இருக்கிறீங்க, யாருக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கிறீங்க? அப்ப அவங்க சொல்றாங்க, இந்த மாதிரி அல்லாஹ்வுடைய தூதர் முகமது இருக்கிறாரு, அவரை வெயிட் பண்ணிட்டு இருக்கிறோம். அவரை சொல்றாரு, அவரு இப்பதான் அவர் போறதை பாக்குறேன்றாரு. அவரு அல்லாஹ்வுடைய தூதர் கடந்து சென்று விட்டார். அப்ப அவங்க அதுல இருக்கக்கூடியவங்க என்ன செய்யறாங்க என்றால், அது ஒரு அந்த இடத்தை, அதாவது பில்டிங்ல அந்த மாதிரி அந்த காலத்துல பழைய அதாவது ஈச்ச மரங்களால் செய்யப்பட்ட கொட்டுகளாக சிறிய வீடுகளா இருந்துச்சு. அப்ப அங்க உள்ளவர்கள் எல்லாம் வெட்டி பாக்குறாங்க. அல்லாஹ்வுடைய தூதரின் போர்வையை போற்றப்பட்ட ஒரு மனிதர் உறங்கிக் கொண்டிருக்கிறார். அப்ப அவங்க என்ன சொல்றாங்க என்றால், அல்லாஹ்வுடைய தூதர் உள்ளுக்குதான் இருக்கிறாரு. யார் உள்ளுக்கப்படுத்தி இருக்கிறது, தூங்கி உறங்கி இருக்கிறது? அலி ரலியல்லாஹு அன்ஹு. அதை பார்த்துட்டு என்ன சொல்றாங்கடா, இல்ல அல்லாஹ்வுடைய தூதர் வெளியே வரவில்லை. அப்போ கடைசி சுபஹுடைய நேரம் வந்து அல்லாஹ்வுடைய தூதர், அப்ப அலி ரலியல்லாஹு அன்ஹு எழுப்பி வர நேரம் அல்லாஹ்வுடைய தூதர் சென்று விட்டார்கள், மறைந்து விட்டார்கள் என்பது நினைச்ச உடனே கைசேதத்தோடும் ஆத்திரத்தோடும் அல்லாஹ்வுடைய தூதர் தப்பி விட்டார் என்கிற ஒரு பெரிய ஒரு ஆதங்கத்தோட எங்க போறாங்க என்றால், அல்லாஹ்வுடைய தூதர் இங்க தான் போயிருப்பாங்கன்னு தெரியும். எங்க அது அபூபக்கர் வீட்டுக்கு போறாங்க. அங்க யார் இருக்கிறன்னு கேட்டா, அல்லாஹ் அவருடைய அந்த மகள் இருக்கிறார், அஸ்மா ரலியல்லாஹு அன்ஹா. அபூ ஜஹல் இப்படி கேட்கிறாரு, என்னது இந்த அப்பா தந்தை எங்க, அல்லாஹ்வுடைய தூதர் வந்ததை நீங்க பார்த்தீர்களா அப்படின்னு கேட்ட உடனே அவங்க என்ன சொல்றாங்க, எனக்கு தெரியாதுன்றாங்க. அலி ரலியல்லாஹு அன்ஹு கேட்கிறாங்க. அலி ரலியல்லாஹு அவர்கள் எந்த பதிலும் சொல்லவில்லை. அப்ப உடனே அங்க இருக்கக்கூடியவர்கள் என்ன செய்யறாங்கண்டா, அலி ரலியல்லாஹு அன்ஹு அழைத்து விட்டு கஅபாவிலே ஒரு சில நாட்கள் கட்டி போடுகிறார்கள், துன்படுத்துகிறார்கள் என்கிற செய்தியெல்லாம் நம்ம பார்க்கிறோம். எனவே கண்ணியத்துக்குரியவர்களே, அப்ப அல்லாஹ்வுடைய தூதர் இப்போ திரும்ப இன்னும் ஒரு சபை ஒன்று கூட்டுறாங்க. யாரு? அந்த அபூ ஜஹல், அவங்களுடைய உத்பா ஷைபா இந்த மாதிரி கோத்திரத்துடைய முக்கியஸ்தர்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து ஒரு பெரிய ஒரு பரிசு அறிவிக்கிறாங்க, பெரிய ஒரு கிஃப்ட் அறிவிக்கிறாங்க. என்றால் அல்லாஹ்வுடைய தூதர் அல்லது அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு இவங்க தப்பித்து விட்டார்கள், யாராவது ஒரு மனிதர் அவரை உயிரோட இருந்தாலும் சரி, மரணித்தாலும் சரி, அவரை கொண்டு வந்தால் அவருக்கு என்ன கிஃப்ட் தரும்? 100 ஒட்டகம் தரும் அப்படின்ற உடனே அப்படி பட பட்டாளங்கள், ஒட்டக வீரர்கள், குதிரை வீரர்கள்,
அப்போ ஒரு சிஸ்டம் என்னென்றால், இப்பவும் சில அரபிகளுக்கு பரிச்சயமான ஒரு செய்தி என்னென்றால், ஒட்டகம் மேய்க்கக்கூடியவர்கிட்ட இருக்கக்கூடிய ஒரு பகுதி, அவங்களுடைய கால் அடையாளங்களை வைத்து கண்டுபிடிப்பார்கள். நம்ம ஒட்டகம் இங்கதான் போயிருக்கும், இவர் எங்க போயிருக்கிறாரு. அன்றைக்கு டெக்னாலஜி இல்ல, இப்ப கூகுள் மேப்ல போட்டா எல்லாம் எங்க போகலாம். ஆனால் அன்றைக்கு இவர் இங்கதான் போயிருக்கிறார் என்பதை எப்படி கண்டுபிடிக்கிறது? அந்த ஒட்டகம், அந்த ஒட்டகத்துடைய விட்டை, அது சிலவங்க என்னென்றால் அந்த ஒட்டகத்துக்கு சில அவங்களுடைய அடையாளத்துக்காக சில செம்மண்ணை பூசிவிடுவார்கள். அப்ப உடனே கண்டுபிடிக்கலாம், அது செம்மண் இருந்தால் இது என்னுடைய ஒட்டகம் சென்றடைந்தார். அப்ப அதை பார்த்து அவங்க போய் என்ன செய்வாரு, ஒட்டகம் தொலைஞ்சா கண்டுபிடிப்பாரு. இதுல பிரசித்தி பெற்றவர்கள் கால் தடயம் பார்க்கறதுலயே என்ன செய்வாங்க, பிரசித்தி பெற்றவங்க எல்லாம் இருக்கிறார்கள். அப்ப எல்லா மனிதர்களையும் ஒன்று சேர்த்து இந்த மாதிரி பிரித்து விடுகிறார்கள். ஆனா கண்ணியத்துக்குரியவர்களே, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஒரு அற்புதமான இது குத்தா நபவியா, அல்லாஹ்வுடைய தூதர் என்ன தெரியுமா? நம்ம மதீனா எங்க இருக்கிறோம்? எங்க இருக்கு மதீனா? கொஞ்சம் வடக்கு பக்கம், கொஞ்சம் மேல வசந்திக்கிறோம். மக்கா எங்க இருக்கிறது? ஜித்தா, கொஞ்சம் கீழே இருக்கிறது. ஜித்தால இருந்து அந்த மக்கால இருந்து மதீனாக்கு வரணும்னா நேரா வந்தா சரி, இப்படி வந்தா மதீனா தான். அதாவது உங்களுக்கு கூகுள் போன்ல இருந்தா பார்க்கலாம், ரைட்? ஆனால் அல்லாஹ்வுடைய தூதர் எங்க வந்தாங்க தெரியுமா? யமன் பக்கம், யமன் கீழே, அதாவது ஜுனூபியா, இந்த அபுஹா பாஹா அந்த பகுதி இருக்கிறது, அந்த பக்கம் இப்படி வராங்க. இப்படிதான் போகணும் மதீனாக்கு. இப்படி வந்து இப்படி வார நேரம் என்ன இருக்கிறது? அங்கதான் தௌர் குகை இருக்கிறது. கண்ணியத்துக்குரியவர்களே, இதுல அவ்வளவு அற்புதங்களும் அவ்வளவு ஆச்சரியங்களும் நிறைந்த ஒரு வரலாறு தான் அல்லாஹ்வுடைய தூதர் வரலாறு. இந்த வரலாறை கேட்கிற நேரம் உண்மையாக அல்லாஹ்வுடைய தூதர் நேசிக்கக்கூடிய உள்ளங்கள், அல்லாஹ்வுடைய தூதர் மீது அன்பு வைத்திருக்கக்கூடியவர்கள், இன்றைக்கு சில உலமாக்களை பார்க்கிறோம், அழுது வடிப்பார்கள் இந்த வரலாறுகளை, இந்த சம்பவங்களை கேட்கிற பொழுது. கண்ணியத்துக்குரியவர்களே, நாங்கள் அதாவது அவ்வளவு ஆச்சரியமான, அவ்வளவு உணர்வு மிக்க இஸ்லாத்துக்கான அவ்வளவு தியாகத்தோடு அல்லாஹ்வுடைய தூதர் இந்த சமுதாயத்தை பயிற்றுவித்தார்கள். இந்த புரட்சியை அல்லாஹ்வுடைய தூதர் அவ்வளவு, அதனால்தான் சொன்னது, இதுக்கு பின்னாலும் இந்த மாதிரி சமுதாய புரட்சியை யாருக்கும் செய்ய முடியாது. அவ்வளவு அற்புதமான புரட்சி. கண்ணியத்துக்குரியவர்களே, இப்ப உண்மையாகவே அல்லாஹ் ரப்பல் ஆலமீனுடைய இறை உதவி இந்த புரட்சிக்கு பின்னால, இந்த இதுக்கு அல்லாஹ்வுடைய தூதருக்கு இல்லை என்றால், சாதாரண மனிதனாக இருந்தால் 3 வருஷத்துல போயிருப்பாரு. அப்படியா இல்லையா? 3 வருஷத்துல ஏமாத்திட்டு இருப்பார்கள். பெண்ணை தருகிறோம், செல்வத்தை தருகிறோம், தலைவராக்குகின்றோம், இப்படி சொன்ன அந்த நோடி இப்பொழுது இல்லை என்ன செய்வாரு, தான் எடுத்துக்கொண்டு எல்லா புரட்சியும் முட்டு விடுவாரு. இன்னைக்கு பார்க்கிற உலகத்தில் ஆயிரக்கணக்கான புரட்சிகள் நடந்து இருக்கிறது. அது இன்றைக்கும் காண முடியவில்லை, அவருடைய அடையாளங்களை பார்க்க முடியாது. ஆனா இன்றைக்கு என்ன பார்க்கிறோம்? இன்றைக்கு முஸ்லிம்களாக நாங்கள் இருக்கிறோம். இன்றைக்கு லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான மக்கள் என்ன செய்திருக்கிறார்கள்? கபரை நம்பி இருக்கிறார்கள். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மறுமையிலே பார்க்க போகிறோம் என்பதை நம்பியிருக்கிறார்கள். இப்படி வரலாறு என்பது அவ்வளவு, இந்த வரலாற்றுக்கு பின்னால் தியாகம் இருக்குது. இந்த வரலாற்றுக்கு பின்னால் ஒரு முஸ்லீம் எடுத்துக்கொள்ள வேண்டிய படிப்பினை, ஆயிரக்கணக்கான படிப்பினைகள் இருக்கிறது. இப்படி அல்லாஹ்வுடைய தூதர் என்ன செய்யறாங்க என்றால், தௌருடைய குகை வந்து அடைகிறாங்க. தௌர் குகை வார நேரம், கண்ணியத்துக்குரியவர்களே, அல்லாஹ்வுடைய தூதர் அவரோடு நெருக்கமான தோழமை கொண்டவர் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு. அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு இந்த மாதிரி செய்தியை கேட்ட உடனே என்னது, நான் அல்லாஹ்வுடைய தூதரோடு ஹிஜ்ரத் பயணம் செல்ல போகிறேன் என்று அந்த செய்தியை கேட்ட உடனே அழுதார்கள். இப்போ இந்த சந்தர்ப்பத்துல எந்த மாதிரி நொடி பொழுதில் எல்லாம் உதவியோடு இருந்தார்கள், ஒத்தாசையா இருந்தாங்க கேட்டா, தௌருடைய குகை, அந்த குகையில கண்ணியத்துக்குரியவர்களே, அதாவது அது மலை பிரதேசம், பாலைவனம், அங்கு யாருக்கும் செல்ல முடியாது. அல்லாஹ்வுடைய தூதருக்கு தெரியும், இந்த மாதிரி கால் தடயங்களை பார்த்து நம்மளை கண்டுபிடிப்பார்கள். அல்லாஹ்வுடைய தூதர், உலமாக்கள் என்ன சொல்றான்னு கேட்டா, அத்ராஃபுல் கதம், அதாவது குதிகாலால் நடந்து வந்தார்கள். ஏதாவது நம்மளை கண்டுபிடித்து விடக்கூடாது என்று. அல்லாஹ்வுடைய தூதர் அவ்வளவு வழியோடு இருந்தார்கள், அந்த மலையில் ஏற முடியாத கஷ்டத்தோடு இருந்தார்கள். இந்த சந்தர்ப்பத்துல அல்லாஹ்வுடைய தூதரை தன்னுடைய தோளிலே சுமந்து சென்றார் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு. இது இப்னு ஹிஷாம் ரஹிமஹுல்லாஹ் அவங்க வரலாற்று புத்தகத்தில் பதிவு பண்ணி இருக்கிறார்கள். அந்த குகை, அந்த இடத்த, அந்த குகையை அன்றைக்கு எப்படி சென்றால் தூசிப்பட்டதாக, பால் அடைந்ததாக, மக்கள் செல்லாத ஒரு உச்ச மலைப்பாங்காக இருந்தது. இந்த சந்தர்ப்பத்துல அல்லாஹ்வுடைய தூதரை முன்னால் நிறுத்திவிட்டு அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு போறாங்க. என்னது பேத்து என்ன சொல்றாங்க, அல்லாஹ்வின் தூதரே நீங்க கொஞ்சம் காத்திருங்க, நான் பேத்து அந்த குகையை, அந்த சௌரை பார்த்து விட்டு வருகிறேன், அங்கு உங்களுக்கு தீங்கிழைக்கக்கூடிய,
உங்களுக்கு பாதிப்பை படுத்தக்கூடிய எதுவாவது இருக்கிறதா என்பதை நான் கவனிக்கிறேன் என்று சொன்னார். கணித்துக்கிறீர்களே, இப்படி பார்த்த உடனே 3 ஓட்டையை பார்க்கிறாங்க. 3 சில ஓட்டையில இருக்குது. அது ஒரு ஓட்டை என்ன செய்யறாங்கன்னா, தன்னுடைய அந்த ஆடையை அடித்து அந்த ஓட்டை அடைக்கிறாங்க. இன்னும் ஒரு 2 ஓட்டைக்கு இன்னொரு வழி பண்றாங்க. என்னது, அல்லாஹ்வுடைய தூதரை உள்ள கலைச்ச பின்னால தன்னுடைய பாதங்களால் அதை அடைத்துக் கொள்கிறார்கள். அது மாத்திரம் கிடையாது, அல்லாஹ்வுடைய தூதர் கலைப்பிலும் கஷ்டத்திலும் அல்லாஹ்வுடைய அந்த அபூபக்கர் ரலியல்லாஹு மடியில உறங்கிட்டாங்க, தூங்கிட்டாங்க, அசந்து தூங்கி கொண்டிருக்கிறார்கள். இந்த சந்தர்ப்பத்துல அபூபக்கர் ரலியல்லாஹுவுக்கு ஏதோ ஒரு பூச்சி கடிக்கிறது. அந்த பூச்சி கடிக்கிற நேரம் அவர் என்ன யோசிக்கிறார் தெரியுமா? அல்லாஹ்வுடைய தூதர் விழித்து விடுவாரே என்று எந்த விதமான ஒரு சைகையும் செய்யவில்லை, பொறுமையோடு இருக்கிறார். ஆனால் அந்த வலி கண்ணீரிலிருந்து கண்ணீர் சிந்தி அல்லாஹ்வுடைய தூதர் எழுந்து விட்டார். எழும்பிய உடனே அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, இந்த மாதிரி எனக்கு அந்த பூச்சி, இந்த மாதிரி ஏதோ ஒரு பூச்சி கடித்தது, நான் உங்களுக்கு சொல்லவில்லை. உடனே அல்லாஹ்வுடைய தூதர் என்ன செய்யறாங்க, ஒரு எச்சிலை தொட்டு வைக்கிறாங்க, அவருக்கு வலி சென்று விட்டது. கண்ணியத்துக்குரியவர்களே, இப்படி அதே போல அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு இந்த சவுர் குகையில இருக்கிற நேரம் பிளேன் பண்ணி வைத்திருங்க. என்ன பிளேன் என்றால், அப்துல்லா ரலியல்லாஹு அன்ஹு, யாரு, அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு ஒரு மகன் இருந்தார். அவர் இரவுல வருவார். இரவில் வந்து குறைஷிகள் என்ன பேசிக் கொள்றாங்க, என்ன நடக்கிறது என்பதை சொல்லிட்டு போவார். அதே நேரத்துல அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹுடைய மகள் அஸ்மா பின்த் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு வருவாங்க. அதே நேரம் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹுக்கு ஆடு மேய்க்கக்கூடிய ஒரு அடிமை இருந்தார். அவரும் அந்த மலையில அப்படியே ஆடு மேய்த்து கொண்டு அப்படியே செல்ற மாதிரி பால் எடுத்து ஆட்டில் இருந்து 2 பேருக்கும் கொடுக்கக்கூடியவராக இருந்தார். இப்படி அல்லாஹ் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு போற நேரமே ஒரு திட்டமிடலோட போறாங்க. இப்படி இந்த மாதிரி சந்தர்ப்பத்துல 3 நாட்கள் அந்த குகையில் இருக்க வேண்டிய சூழல் ஏற்படுது. 3வது நாள் அல்லது 2வது நாள் நினைக்கிறேன். இந்த மாதிரி சந்தர்ப்பத்துல ஒரு படை வீரர் வந்து இருக்கிறார். அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு பாக்குறாங்க. பார்த்துட்டு அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, யா ரசூலல்லாஹ், இந்த மனிதர் திரும்பினா நம்மளை கண்டுவிடுவாரு. இவரு கொஞ்சம் திரும்பினா நாங்க என்ன செய்து விடுவோம், மாட்டி விடுவோம் என்றார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் தான் சொல்றாங்க, அல்லாஹ் நீ பயப்படாதீங்க, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எல்லோருக்குமே தெரிஞ்ச வரலாறு நம்மளோடு இருக்கிறார் என்கிற செய்தியெல்லாம் நாம் பார்க்கிறோம். கண்ணியத்துக்குரியவர்களே, இப்படி அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அல்லாஹ்வுடைய தூதரை பல சந்தர்ப்பங்களிலும் பல விடயங்களிலும் இருந்து பாதுகாத்த செய்தியை பார்க்கிறோம். இப்படி அதாவது இப்படி 3 நாட்கள் தங்கிய பின்னால அல்லாஹ்வுடைய தூதர் அந்த குகையிலிருந்து ரெடியாகிறாங்க மதீனாவுக்கு போறதுக்கு. போற நேரம் அஸ்மா ரலியல்லாஹு அன்ஹா என்ன செய்றாங்க தெரியுமா, சாப்பாடு கொண்டு வராங்க. சாப்பாடு கொண்டு வந்தால் என்ன நடக்குன்றால், சாப்பாட்டை ஒட்டகத்துல கட்டித்தான் என்ன செய்யணும், கொண்டு போகணும். ஆனால் அந்த கட்டக்கூடிய கயிறை எடுத்துட்டு மறந்துட்டாங்க. அப்போ உடனே தன்னுடைய இடுப்பில் கட்டிருந்த சேலையாக இருக்கலாம், துணியாக இருக்கலாம், கயிறு எதுவோ அதை எடுத்து அல்லாஹ்வுடைய தூதருக்கு கொடுக்குறாங்க. அதை 2ஆக கிழித்து இன்னும் 1 இடுப்புல கட்டி விட்டு கொடுக்குறாங்க. அதனால்தான் அதாவது 2 முந்தானைகளுக்கு சொந்தக்கார பெண் அப்படின்றால் அஸ்மா பின்த் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு. இப்படி அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மதீனாவுக்கு போற பயணம் ஆரம்பிச்சிட்டாங்க. இங்க அது வளமையாக போகக்கூடிய பயணம் அல்லாத ஒரு புதிய ஒரு பாதையாக அல்லாஹ்வுடைய தூதர் தேர்வு பண்ணி, இந்த பாதையை தேர்வு பண்ணுவதற்காக அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி, அதாவது அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க ஒரு தோழரையும் அதாவது அவர் காஃபிர், இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளாவிட்டாலும் அவரை தயார் பண்ணி வைத்திருந்தார்கள். இப்படி அல்லாஹ்வுடைய தூதர் அந்த சவுர் குகையில் இருந்து மதீனாவுக்கு பயணம் செய்கிறார். கண்ணியத்துக்குரியவர்களே, மதீனாவுக்கு பயணம் செய்கிற நேரம் பல அற்புதங்களையும் பல சம்பவங்களையும் நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. மதீனாக்கு வார வழியில கண்ணியத்துக்குரியவர்களே, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பல செய்திகளை பல சம்பவங்களை நாங்க பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. அதுல மிக முக்கியமான ஒரு செய்தி என்னன்னு கேட்டா, உம்மு மஅபத் என்று ஒரு பெண் இருக்கிறார். இந்த பெண் அந்த வழியா யாராவது பயணம் போனால் அங்கு அழைத்து உபசரிப்பு சேர்ந்து உபசாரம் அவரிடத்தில் இருக்கக்கூடிய உணவை கொடுக்கக்கூடிய ஒரு பெண்ணாக இருக்கிறார். அல்லாஹ்வுடைய தூதரும் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு பாதையால போற நேரம் அவங்களே கேட்கிறாங்க, என்னென்றால் என்ன சரி உண்ணுவதற்காக கிடைக்குமான்னு கேட்கிறாங்க. அந்த நேரத்துல பஞ்சம் நிறைந்த ஒரு காலம்,
அந்த பெண்மணிக்கு ஆடு இருந்தாலும் அந்த ஆடுகள் எல்லாம் மேய்ப்பதற்காக விடுபட்டு விட்டது. யார் கொண்டு போனது? அபூ மஅபத், அதாவது அவருடைய கணவன் கொண்டு போய்த்தாரு. அந்த பெண் தான் வீட்டுல இருக்கிறார். அல்லாஹ்வுடைய தூதர் அதாவது அந்த ஆடு மேய்க்கக்கூடிய அந்த பட்டில இருந்து ஒரு மூலையில் ஒரு நோயான ஆட்டை பார்க்கிறார். ஒல்லியாக, அது பால் கறக்க முடியாத ஒரு ஆட்டை பார்க்கிறாங்க. பார்த்துட்டு அந்த பெண்ணிடத்தில் அல்லாஹ்வுடைய தூதர் என்ன கேட்கிறாங்க என்றால், என்னது, எனக்கு அந்த ஆட்டிலே பால் கறப்பதற்கு நீங்க அனுமதி செய்வீர்களா? அந்த பெண்ணும் என்ன சொல்றால், நீங்க உங்களுக்கு அது வருமாக இருந்தால் என்ன செய்துக்கோங்க, நடந்துக்கோங்க என்று அந்த உம்மு மஅபத் சொல்லக்கூடிய நேரம் அல்லாஹ்வுடைய தூதர் ஒரு சாதாரண பாத்திரம், அதாவது தன்னுடைய உதவி செய்வதற்காக சொந்த தேவைகளுக்காக அல்லாஹ்வுடைய தூதர் ஒரு பாத்திரம் எடுத்து போனார்கள். அந்த பாத்திரத்திலே பால் அருந்தினார்கள். பால் கறக்கிற நேரம் முதலாவது கொடுக்கிறான் அது பெண்ணுக்கு, இரண்டாவது அவருடைய தோழருக்கு கொடுக்கிறாரு, மூணாவது அல்லாஹ்வுடைய தூதர் இறந்து பின்னால இன்னும் ஒரு பாத்திரத்தில் பால் இருந்து அந்த பெண்ணிட்ட திரும்ப கொடுக்கிறார். எண்ணிக்கைக்குரியவர்களே, இப்ப இந்த மாதிரி சம்பவத்துக்கு பின்னால அல்லாஹ்வுடைய தூதரும் அபூபக்கர் எல்லாம் திரும்ப வந்து விட்டார்கள். இப்ப ஒரு கணவர் வீட்டுக்கு வராரு. வீட்டுக்கு வந்து பாக்குற நேரம் வீட்டுல பால் இருக்கிறது. உடனே கேட்கிறாரு, அதாவது ஆடுகள் எல்லாம் மேய்ச்சலுக்காக விடுபட்டது, மேய்ச்சலுக்காக செல்லி இருக்கிறது, வீட்டிலே அந்த பால் இருந்ததற்கான ஆடுகள் இல்லை, ஒரே ஒரு ஆடு இருக்கிறது, அதுவும் பலவீனமான ஆடு, அதன் மூலமா என்ன செய்ய முடியாது, பால் கறக்க முடியாது, இந்த பால் உங்களுக்கு எப்படி வந்ததுன்னு கேட்ட உடனே அந்த பெண்மணி சொல்றாங்க, இந்த மாதிரி 2 பேர் வந்தார்கள், 2 மனிதரை பார்த்து வந்தார்கள், இந்த மாதிரி பேசினார்கள். அல்லாஹ் இதெல்லாம் கேட்ட பின்னால அந்த அபூ மஅபத் என்ன சொன்னார் தெரியுமா? இந்த மனிதர் இருக்கிறாரே, வல்லாஹி இன்ன ஹாதர் ரஜுல் அல்லதி தத்லுபுல் குரைஷ், குரைஷிகள் தேடக்கூடிய மனிதர் தான். என்னது, அவர் உடனே சொல்றாரு, நீங்க இந்த மாதிரி இந்த பண்பு இந்த மாதிரி பேசினார்னு சொன்ன உடனே அவர் சொன்னாரு, இந்த மனிதர் கண்டிப்பாக என்னது குறைசிகள் தேடக்கூடிய மனிதனாக தான் இருப்பாரு என்று சொல்லக்கூடிய செய்தியை பார்க்கிறோம். கிணைத்துக்குரியவர்களே, இது அல்லாமல் சுராக்கத் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு இவர் இடையில சந்திக்கிறார். அதாவது கிட்டத்தட்ட ஒரு 200 மீட்டர் தாண்டி வர நேரம் இந்த மாதிரி அதாவது ஒரு கபீலா, ஒரு கோத்திரம் அங்க இருக்கிறாரு. அவங்களுக்கு எல்லாம் செய்தி குறைஷிகள் அனுப்பிட்டாங்க எல்லாருக்குமே, இந்த மாதிரி முகமது அல்லாஹ்வுடைய தூதரும் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு மக்கா மதீனா நோக்கி பயணம் போகிறாங்க. இந்த மாதிரி அவங்களுக்கு தகவல் கிடைச்ச உடனே சுராக்கத் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அன்றைக்கு அந்த நேரத்தில் காஃபிரா இருந்தாரு. உடனே அந்த பரிசுக்கு அங்க அறிவித்த அந்த கிஃப்ட்டுக்கு நான் அதை அடைந்து கொள்ளணும், 100 ஒட்டத்தை எடுத்துக் கொள்ளணும் என்றதுக்காக உடனே போறாரு. வாளையும் அந்த ஈட்டியையும் தன்னுடைய குதிரையும் எடுத்துக்கொண்டு என்ன செய்யறாரு, அல்லாஹ்வுடைய தூதரை கொலை செய்வதற்காக போறாரு. போற நேரம் எந்த அளவுக்கு சொல்றாருன்னா, அல்லாஹ்வுடைய தூதரும் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு கதைக்கிறத எனக்கு கேட்கக்கூடியதாக இருந்தது. அவ்வளவு நெருக்கமாகினார். அவ்வளவு நெருக்கமாகினாலும் கொல்வதற்கு அல்லாஹ்வுடைய தூதரை கொலை செய்ய அம்பை எறிவதற்காக அம்பை எடுக்கிறார். ஆனால் அந்த ஒட்டகம் என்ன செஞ்சுட்டு கீழே படுத்து விட்டது. எந்த அளவுக்குண்டா, அந்த குதிரையுடைய அந்த முழங்கால் மண்ணிலே பிதைகின்ற வரைக்கும் அவர் கீழே விழுந்துட்டார். திரும்ப என்ன செய்யறாரு, முயற்சி பண்றாரு, அது அல்லாஹ்வுடைய தூதர் கம்பெனி கொண்டு, அதுக்கு பின்னால் இவருக்கு முடியாம போயிருது. இப்படி அந்த குதிரை அவரை வீழ்த்தி கொண்டே இருந்தது. அப்ப உடனே அவர் புரிந்து கொள்றார் என்னென்றால், இது அல்லாஹ்வுடைய தூதருக்கு பின்னால் ஏதோ ஒன்று மறைமுகம் இருக்கிறது. அந்த அற்புதத்தை பார்க்கிறார். பார்த்த பின்னால் அல்லாஹ்வுடைய தூதரை உதவி செய்யுமாறு அழைக்கிறார். அழைத்த பின்னால் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அப்பயும் ஒரு அற்புதத்தை நிகழ்த்தினார். என்ன தெரியுமா? அவர்கிட்ட கேட்கிறாரு, கிஸ்ரா நாட்டு மன்னர் அணியக்கூடிய ஆபரணங்கள் உங்களுக்கு அணிந்தால் எப்படி இருக்கும்? யாரு? சுராக்கத் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு. அப்போ இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை, பின்னால் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார். அவர்கிட்ட கேட்கிறாங்க, கிஸ்ரா என்று சொன்னா பாரசீக மன்னர்கள், அவர்கள் போடக்கூடிய அந்த நகை சிவார், அல்லாஹ்வுடைய தூதர் சிவாரை தான் சொன்னார்கள், அந்த கையிலே போடக்கூடிய அந்த அந்த நகை ஆபரணம் உங்களுக்கு அணிவிக்கப்பட்டால் எப்படி இருக்கும்? கண்ணியத்துக்குரியவர்களே, அல்லாஹ்வுடைய தூதர் இந்த வார்த்தையை சொல்ற நேரத்தை நீங்க யோசிச்சு பார்க்கணும். எங்கது அல்லாஹ்வுடைய தூதர் பயந்து போறாங்க. யாரு? தன்னை கொலை செய்து விடுவார்கள். அச்சத்தோடு பயத்தோடு மார்க்கத்தை நிலைநாட்ட முடியாத ஒரு சூழலில் மதீனாவை நோக்கி போற நேரம் எதுக்காக வாக்குறுதி கொடுக்குறாங்க? அன்றைக்கு இருந்த வல்லரசு என்னது? ரோம் பாரசீகம். பாரசீக மன்னர்களுடைய ஆடை அணிகலங்கள், அவருடைய அது ஆபரணங்கள் உங்களுக்கு அணிவிக்கப்படும் என்று சொல்றாங்க. இது முன்னறிவிப்பு. இது யோசிச்சு பார்க்க முடிகிறதா? அல்லாஹ்வுடைய தூதரே அந்த சந்தர்ப்பத்தில் என்னை காப்பாற்றிக் கொள்ள வேண்டும் என்பதற்காக அந்த மாதிரி ஒரு சூழல்ல போறாங்க. எந்த விதமான செல்வமும் இல்லை,
அரசியல் அதிகாரம் இல்லை. இது மாதிரி சூழல் அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க. கேள்விக்குரியவர்களே, இது ஆட்சியம் என்ன தெரியுமா? அல்லாஹ்வுடைய தூதர் மரணிக்கிற நேரம் என்னது, தனக்கு கடன் இருந்தால் தன்னுடைய வாக்குறுதி எல்லாவற்றையும் பரிசீலனை பண்ணினார்கள். ஆனால் இது வாக்குறுதி, இதை எழுதி கொடுத்தார்கள் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு. இப்போ இந்த வாக்குறுதி பற்றி அல்லாஹ்வுடைய தூதர் மறக்கவும் இல்லை, இதை ஞாபகப்படுத்தவும் இல்லை. சுராக்கத் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு இந்த வாக்குறுதி யாருக்கு கொடுக்கப்பட்டதோ அவருக்கும் என்னது, அவரும் மறக்கல. ஆனால் அப்ப அல்லாஹ்வுடைய தூதர் மரணிக்கிற வரைக்கும் என்னது, அவருக்கு அந்த நகை ஆபரணம் கிடைக்கல, அப்படியா இல்லையா? அப்ப அல்லாஹ்வுடைய தூதரும் அதை பத்தி சொல்லவும் இல்லை, இவரும் கேட்கல. ஆனால் அல்லாஹ் மீது நம்பிக்கை வைத்தார். இப்ப அதை எழுதி கொடுத்தவர் யாரு? அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு. அவங்களுடைய ஆட்சி காலத்தில் அது நடக்கல. இப்ப இவருக்கு யோசிக்கலாமா இல்லையா? அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க, அவர்களும் எனக்கு தரல, அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அதை அணி வைத்தார்கள், அவர்களும் எனக்கு அது அவருடைய ஆட்சி காலத்தில் நடக்கவில்லை. அப்ப அவருக்கு ஒரு சந்தேகம் வந்திருக்கலாமா இல்லையா? அவரும் சந்தேகப்படவில்லை. இது எப்படி நடக்கிறது தெரியுமா? காசிதியா யுத்தம் நடக்கிறது. காசியா யுத்தம் நடக்கிறது. அது யாருடைய? பாரசீக மன்னர்களோடு நடக்கிறது. உமர் ரலியல்லாஹு அவர்கள் யுத்தத்தை வெற்றி பெற்றார்கள். யுத்தத்தை வெற்றி பெற்ற பின்னால அங்க இருக்க கனிமத்தெல்லாம் கொண்டு வருகிறார்கள். கொண்டு வந்த பின்னால் அதுல ஒன்றுதான் இந்த சிவார், இந்த கையில போடக்கூடிய அந்த மன்னர்கள் போடக்கூடிய அந்த சிவாரும் கைப்பற்றியும் இந்த தாஜ் அந்த கேடையும் கொண்டு வராங்க. கொண்டு வந்து சுராக்கத் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அழைக்கிறாங்க. அழைத்து சொல்றாங்க, ஹாதா வஅது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹ்வுடைய வாக்குறுதி அப்படி என்று அறிவிக்கிறார்கள். கண்ணியத்துக்குரியவர்களே, யோசித்து பாருங்கள், அல்லாஹ்வை எவ்வளவு நம்பியிருந்தார்கள். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம்முடைய வாக்குறுதியை காப்பாற்றுவான் என்பது அல்லாஹ்வுடைய தூதருக்கும் தெரிஞ்சிருந்தது. அல்லது அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு தெரிஞ்சது, சுராக்கத் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு நம்பியிருந்தார்கள். அப்படி நம்பி இல்லைன்னா அல்லாஹ்வுடைய தூதர் மரணிக்கிறதுக்கு முன்னால என்ன சொல்லியிருப்பாங்க? இந்த மாதிரி நான் உங்களுக்கு தவறுதலா சொல்லிட்டேன், தயவு செஞ்சு மன்னிச்சுக்கோங்க சொல்லியிருப்பார்களா இல்லையா? இதெல்லாம் இப்படி அது ஒரு சம்பவமாக நடந்துச்சு. இதெல்லாம் அல்லாஹ் மீது, அதாவது இந்த நுபுவத்துக்கு பின்னால், இந்த வணக்கத்துக்கு, இந்த மார்க்கத்துக்கு பின்னால் அல்லாஹ்வுடைய சக்தி, அல்லாஹ்வுடைய அந்த உதவி இருக்கிறது. கண்டிப்பாக இந்த மார்க்கம் சத்தியமான மார்க்கம் என்பதற்கு இதெல்லாம் பெரிய ஒரு சான்றாக இருக்கிறது. இப்படி இதெல்லாம இந்த அதே நேரத்துல இப்ப சுராக்கத் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு எதுக்கு வந்தாரு? கொலை செய்ய வந்தாரு. இப்போ இவரு இந்த செய்திக்கு போற என்ன செய்யறாண்டா, அல்லாஹ்வுடைய தூதரை பாதுகாக்கிறார். இப்ப மக்கள் எல்லாம் தேடி வர நேரம் இவரு போறாரு, சொல்றாரு, நான் இவரை வந்துட்டு பாத்துட்டேன், இங்கிட்டு யாரும் இல்லை, நீங்க போயிருங்கன்றாரு. என்னது, காலையில் அல்லாஹ்வுடைய தூதரை கொலை செய்வதற்காக வந்த மனிதர் மாலையில் என்ன ஆயிட்டாரு? அல்லாஹ்வுடைய தூதருக்கு பாதுகாப்பு கொடுக்கிறாரு. இப்படி பல செய்திகளை என்னது, மக்கா, அதாவது மதீனா வழியில அல்லாஹ்வுடைய தூதர் மதீனாக்கு வார வழியில எவ்வளவு அற்புதங்கள், அத்தாட்சிகள் நமக்கு நேரம் போதாது. எனவே கண்ணியத்துக்குரியவர்களே, அதே நேரம் இப்படி அல்லாஹ்வுடைய தூதர் மதீனாக்கு வந்து அடைகிறாங்க. வந்து முதலாவது குபாக்கு வராங்க. குபாக்கு வந்த பின்னால மஸ்ஜித் நபவி அதுக்கு வருகிறாங்க. அங்க பெரிய ஒரு வரவேற்பு நடக்கிறது. மஸ்ஜித் மதீனாக்கு வந்த பின்னால மதீனாவோட கலைகளை ஆய்வு பண்றாங்க. உடனே, அதாவது மதீனாவுடைய சூழல் மக்காவை போன்று கிடையாது. இங்கு யாரெல்லாம் இருக்கிறார்கள்? அன்சாரிகள், முஹாஜிர்கள், அதாவது அங்கிருந்து வந்தவர்கள், அங்க இருக்கக்கூடியவர்கள். அதே நேரத்துல மதீனாவாசிகளும் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளாத இணை வைப்பாளர்கள் இருந்தார்கள். அவர்கள் அதே நேரத்துல யஹூதிகள் இருந்தார்கள், யூதர்கள். இவர்களுடைய நடந்து கொள்ளணும். யூதர்களிலும் இன்றைக்கு நம்ம யூதர்களை பத்தி கேள்விப்பட்டுருமா இல்லையா? எப்படிலாம் கேள்விப்பட்டோம்? அநியாயம் செய்யக்கூடியவர்கள், நல்ல பிசினஸ் பண்ண அந்த மாதிரி தொழில்நுட்பம்லாம் தெரிந்தவர்கள். அன்றைக்கும் அல்லாஹ்வுடைய தூதர்ல வரலாறு நான் பார்க்கிற நேரம் ஒரு அட்டகாசம் பிடித்தவர்களாக இந்த மாதிரி அரபுகளை ஏமாற்றக்கூடியவர்களாக இருந்தார்கள் என்று நான் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. அப்ப இவர்கள் எல்லாம் அல்லாஹ்வுடைய தூதர் அழைத்து ஒப்பந்தங்களை மேற்கொண்டார்கள், சீர்திருத்தங்களை மேற்கொண்டார்கள். அவளுக்கும் இஸ்லாமிய சமுதாயத்துக்கு மத்தியிலே ஒற்றுமை ஏற்படுத்தினார்கள், சட்ட திட்டங்களை சொன்னார்கள். இப்படி சாதாரணமாக ஒன்றுமில்லாமல் அந்த அல்லாஹ்வுடைய தூதருக்கு அவ்வளவு வரவேற்பும் தலைமைத்துவத்தும் அரசியலும் கொடுத்து மக்கள் கட்டுப்பட்டு அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லதை கேட்டு எங்கு அழைத்தாலும் போவதற்கு தயாராகின ஒரு சமுதாயத்தை அல்லாஹ்வுடைய தூதர் உருவாக்கினார்கள். எனவே கண்ணியத்துக்குரியவர்களே, வரக்கூடிய மாதங்கள்ல தொடராக இன்னும் நாங்க என்னது, இப்பதான் மதீனாக்கு வந்து சேர்ந்துக்கிறோம், அப்படியா இல்லையா? வந்துருவான், பேசாம அப்படி வந்துடும், என்ற ஆள் டைம் இல்லை.
இனிமேல் சந்தர்ப்பம் கிடைச்சால் மதீனால இருந்து மதீனா, அதாவது நமக்கு இன்னைக்கு தலைப்பு என்னென்றால் மதீனா முடிச்சிடும் சரியா. இருந்தாலும் மதீனால இருந்து அல்லாஹ்வுடைய தூதர் மதீனாக்கு வந்த பின்னால வரவேற்பு பிடிச்சு அங்க அல்லாஹ்வுடைய தூதர் எப்படியான ஒப்பந்தங்களை பண்ணினார்கள், அந்த ஒப்பந்தத்திலே எப்படியான உடன்படிக்கையிலே சருத்துக்களை ஆக்கினார்கள், குறைசிகள் எப்படி அநியாயம் செய்தார்கள், அதுக்கு பின்னால் எப்படியான மதீனா வாழ்க்கையை மூன்றாக பிரிக்கிறார்கள் உலமாக்கள். எப்படி என்றால் முதலாவது கட்டம் அதுல அல்லாஹ்வுடைய தூதர் தான் இப்படி இஸ்லாம்டா இதை அதாவது இதை வைக்க கூடாது என்றது தவிர்த்து வேறு எதுவும் தெரியாது. அதற்கு பின்னால அதான் கடமையாக்கப்படுகிறது, சலாத்தை பரப்புங்கள் என்று சொல்றாங்க, உணவளிக்கப்படுகிறது. அதாவது அடிப்படையான விஷயங்களை உள்ளத்துல ஆழமா பதிய வைக்கிறாங்க. அப்படி பதிய வைக்கப்பட்ட பின்னால் தான் கூப்பிட்ட இடத்துக்கு வந்தார்கள். இஸ்லாத்துல 100% உறுதியோடு இருந்தார்கள். அப்படி கல் நெஞ்சு கொண்ட சஹாபாக்கள் எல்லாம் அல்லாஹ்வுடைய வசனத்துக்கு முன்னால் அழுதார்கள், கட்டுப்பட்டார்கள், கபருக்காக பயந்தார்கள். அதுக்கு முன்னால் எப்படி இருந்தார்கள்? கோபத்தோடும் குருதத்தோடும் கொலையாளிகளாக இப்படி இருந்தார்கள். எனவே இந்த மாதிரி விடயங்கள் இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய மாதங்களில் பார்ப்போம். வல்ல ரஹ்மான் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மார்க்கத்தில் பிரயோசனம் உள்ள கல்வியை படிக்கக்கூடிய சந்தர்ப்பத்தையும் அதில் தங்களுடைய வாழ்க்கையில எடுத்து நடக்கக்கூடிய பக்குவத்தையும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தர வேண்டும் என்கிற பிரார்த்தனை விடுத்துக் கொள்கிறேன். எங்க இதற்கு வந்து இப்போ